ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. போன வீடியோவில் பார்த்த மெப்பேடு செங்கேஸ்வரர் கோயிலேருந்து இந்த கோயில் 17 கிலோமீட்டருங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் என்ற ஊரில் உள்ள ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் திருவூரல் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் பின்னர் தக்கோலம் என்று மாற்றப்பட்டது. கொசத்தலையாறு பக்கத்தில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கருவறை வாயிலாக நீர் வந்து கொண்டிருந்ததால் இந்த ஊர் திருவூரல் என்று அழைக்கப்பட்டது. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம், தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 12. இந்த நந்தி பகவான் அந்த சின்ன ஜன்னல் வழியா மூலவரை பார்க்குறாருங்க. 3 அடுக்கு ராஜகோபுரம் வெளியே பார்த்துருப்பீங்க. அது மேற்கு பார்த்தவாறு அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்தவாறு மூலவர் சன்னதி இருக்குங்க. மூலவர் சன்னதிக்கு எதிர்க்க நந்தி பகவான், கொடிமரம் மற்றும் பலிபீடம் பார்க்கலாங்க. கருவறை நுழைவாயில் இதுக்கு நேராக இல்லைங்க, தெற்கு பார்த்தவாறு அமைச்சிருக்காங்க. நுழைவாயிலுக்கு மேலே விநாயகர், நட்ராஜர், அம்மன் மற்றும் முருகரோட சுதை சிற்பங்க. பிரதான நுழைவாயில் வழியாக உள்ளே வந்தவுடனே இந்த மகா மண்டபத்தில் விநாயகர், முருகர், சாஸ்தா, நவகிரகங்கள் மற்றும் நட்ராஜர் சபை இங்கே இருக்குங்க. இந்த மகா மண்டப தூண்களில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. சுமார் 5 அடி உயர நட்ராஜர் தனி சன்னதியில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாருங்க. கருவறைக்குள்ளே நுழைஞ்சதும் வலதுபுறத்தில் விஷ்ணு பகவான் காட்சி அளிக்கிறாருங்க. நேர் எதிர விநாயகர் இருக்காருங்க. இங்கே இருக்கிற நந்தி பகவானும் வெளியே இருக்கிற நந்தி பகவான் மாதிரி ஜன்னல் போல் செய்யப்பட்டிருக்கும் கதவு வழியாக தாங்க சிவபெருமானை பார்க்குறாரு. இங்கேயும் தெற்கு பார்த்தவாறு தாங்க நுழைவாயில் இருக்குது. போகிற வழியிலேயே சப்த கன்னிகள் பார்க்கலாங்க. தேவகுரு பிரகஸ்பதியோட சகோதரர் உதத்தியா முனிவர் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது தன் நோய் நீங்க இங்க உள்ள சிவபெருமானை வழிபட்டார். அவர் வேண்டுதலால் மனமுருகிய சிவபெருமான் இங்கே நட்ராஜர் மற்றும் உற்சவ மூர்த்திகள்லாம் பார்க்கலாங்க. இங்கு உள்ள நந்தி தேவரின் வாயில் நீர் வரும்படி செய்தார். உள்ள இருக்கிற நந்தி பகவான் வாயிலிருந்து வந்த நீர் கருவறையில் இருக்கிற லிங்கத்தை சுற்றி வெளியே இருக்கிற நந்தி பகவான் வாயில வந்துச்சு. அந்த நீரில் நீராடிய உதத்தியா முனிவரின் நோய் குணமானது. அந்த நீர், அதாவது தீர்த்தம் அல்லது ஜலம், இங்கு உள்ள மூலவர் லிங்கத்தை சுற்றி சென்றதால் மூலவர் ஜலநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு உள்ள மூலவருக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. மூலவரை தொட்டுக்கூட பூஜை பண்ண மாட்டாங்க. மூலவரை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே 4வருக்கான சன்னதி பார்க்கலாங்க. இது ஒரு குரு பரிகார ஸ்தலம்ங்க. அதனால இங்கே உள்ள தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குரு பகவானின் தலை இடதுபுறம் சாய்ந்த மாதிரி ஒரு கையில் ருத்ராட்ச மாலையும் இன்னொரு கையில் தாமரையும் இருக்குங்க. இந்த கோயிலில் உள்ள மூலவர் மண் கல்லால் ஆன சுயம்பு லிங்கம்ங்க. இவர் செந்நிறமாக காட்சி தரும்போது நல்ல மழை பெய்யுங்க. வெண்மையாக மாறும்போது வறட்சி ஏற்படும். அது நிறம் மாறும் சிவலிங்கம்ங்க. மூலவர் சன்னதிக்கு பின்னாடி கோஷ்டத்தில் விஷ்ணு பகவான் அமர்ந்த கோலத்தில் மிக அழகாக நமக்கு காட்சி தருகிறார். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற முருகர் நமக்கு வள்ளி தேவி யானையோட காட்சி தராருங்க. பக்கத்திலேயே அருணகிரிநாதரும் இருக்காருங்க. இந்த ஸ்தலத்தில் காமதேனு, இந்திரன், சந்திரன், யமதர்மன், பெருமாள், பாண்டவர்கள், சப்த கன்னிமார்கள், உதத்தியா முனிவர், தீர்க்கத முனிவர் ஆகியோர் வழிபட்டனர். காமதேனு இந்த ஸ்தலத்தில் இறைவனை வழிபட்டதனால நாமும் இங்கே வழிபாடு செய்தால் 100 மடங்கு பலன் கிடைக்கும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. கோஷ்டத்தில் பிரம்மரும் அமர்ந்தவாறு நமக்கு காட்சி தராருங்க. இந்த மாதிரி பார்க்கறது ஒரு அரிதான விஷயங்க. தனி சிலையா இல்லாமல் குடைவரை சிற்பம் மாதிரி காணப்படுது. கல்வெட்டுகளும் உருண்டை வடிவிலான தூண்களையும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாங்க. பிரம்மருக்கு பக்கத்திலேயே கோஷ்டத்தில் துர்கை அம்மன் நமக்கு மிக அழகாக காட்சி தராங்க. இவங்களோட தலையும் சற்று இடதுபுறம் சாய்ந்தவாறு காட்சி அளிக்கிறது. சண்டிகேஸ்வரர், பைரவர், சூரியன், சந்திரன் ஆகியோரை உட்பிரகாரத்தில் நீங்கள் பார்க்கலாங்க. வீரபத்ரன் தட்சனை அழிக்கும் போது பயத்தில் தட்சன் சத்தமிட்டதாக, அதாவது ஓலமிட்டதாக கூறப்படுது. அந்த நிகழ்வு இந்த ஊரில் நடைபெற்றதால் தக்கோலம் என்ற பெயர் வந்தது. ராஜகோபுரத்திலிருந்து இடதுபுறத்தில் வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது விநாயகர் நமக்கு தனி சன்னதியில் காட்சி தராருங்க. பக்கத்திலேயே ஒரு பெரிய அரச மரத்துக்கு அடியில் நாகர்கள் பார்க்கலாங்க. இந்த மரத்துக்கு பக்கத்துலேயும் நாகர் சன்னதிக்கு பக்கத்துலேயும் பக்தர்கள் கற்களை அடுக்கி வைத்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த கோயிலோட தீர்த்தம் நந்தி தீர்த்தம் கல்லாறு என்றும் அழைக்கப்படுகிறது. கோயிலை புதுப்பிக்கும் பணிக்காக வேண்டி கற்கள்லாம் இறக்கி வச்சிருக்கிறாங்க. இங்கே பார்க்குறதுக்கு கோயிலுக்குள்ளேயே ஒரு தெப்பக்குளம் உருவாக்குற மாதிரி தெரியுதுங்க. இந்த கோயில் தெப்பக்குளத்தை சுற்றி வைக்கிறதுக்கு தான் இந்த கல்லுங்கள்லாம் நினைக்கிறேன். மிகவும் பழமையான கோயிலுங்க. மூலக்கோயில் 6ஆம் அல்லது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டது.
கருவறையை சுற்றி வரும்போது உருண்டை வடிவிலான தூண்களும் சில கல்வெட்டுகளும் பார்த்துருப்பீங்க. கோஷ்டத்தை சுற்றி பார்த்த விஷ்ணு பகவான், பிரம்மர், துர்கை, விநாயகர் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் கோஷ்ட சிற்பங்கள், அதாவது மாட சிற்பங்கள், இதெல்லாம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததுங்க. பல்லவர்களின் ராஜசிம்மருக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த தியாகராஜரின் ஒரு மாதிரி இந்த கோயிலில் இருக்குங்க. பின்னர் ஆண்ட சோழ மன்னர்களும் ஓய்சால பேரரசும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுதுங்க. பார்த்திவேந்திரவர்மன், ராஜகேசரிவர்மன், குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டுகள் எல்லாம் இக்கோயிலுக்கு அவர்கள் நன்கொடையாக அளித்த தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், பணம், நிலம், ஆடு, பசு போன்றவைகளை தானமாக வழங்கப்பட்டதை குறிக்குதுங்க. மகா மண்டபம் நுழைவாயிலுக்கு எதிர்க்க அம்மனுக்கு இங்கே ஒரு தனி சன்னதி, தனி கோயில் மாதிரி இருக்குங்க. இந்த அம்மனை வழிபட்ட பிறகு மூலவரை போய் பார்ப்பது மிகவும் சிறப்புங்க. இந்த கோயிலோட அம்மன் கிரிராஜ கனிகாம்பாள் நின்ற கோலத்தில் நமக்கு தனி சன்னதியில் காட்சி தராங்க. மூலவரான ஜலநாதீஸ்வரருக்கு கங்காதீஸ்வரர் என்று மற்றொரு பேரும் இருக்குங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மட்கல்லாலான சிவலிங்கம் கரையாமல் இருப்பதற்காக அம்மன் கட்டி தழுவியதாகவும் அந்த வடு இன்னும் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. முருகப்பெருமான் சன்னதியும் தனி கோயில் மாதிரி அமைஞ்சிருக்குங்க. முருகர் சன்னதிக்கு முன்னாடி இங்கே ஒரு 16 கால் மண்டபமும் ஒன்று இருக்குங்க. இங்கேயும் சீரமைப்பு பணிகள்லாம் நடைபெற்றிருக்கிறத பார்க்கலாங்க. தரைத்தளம் போட்டிருக்காங்க புதுசாக. இந்த தூண்கள் எல்லாம் பழசுதாங்க. ஆனால் தண்ணியை ஃபோர்ஸாக வச்சு அவங்க அடித்து க்ளீன் பண்ணும்போது அது புதுசாக நம்மளுக்கு தெரியுது. இங்கே இருக்கும் எல்லா தூண்கள்லேயும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. 2 தூண்களில் ஆஞ்சநேயர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாங்க. ஒரு தூணில் ஆஞ்சநேயரை ஹைலைட் பண்ணி விசேஷமாக வழிபடுறாங்க. இந்த கோயில் அரக்கோணத்துலேருந்து 16 கிலோமீட்டருங்க, காஞ்சிபுரத்துலேருந்து 28 கிலோமீட்டருங்க. சென்னையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 61 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இந்த கோயில் பக்கத்தில் இன்னொரு 2 பாடல் பெற்ற தலமும் இருக்குங்க. வள்ளி தேவயானியோட முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் நமக்கு காட்சி தராருங்க. இந்த கோயிலும் இந்த கோயிலை பற்றிய விவரங்களும் இந்த காணொலியும் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருக்கிற முக்கியமான பழமையான பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மற்றும் திவ்ய தேசங்கள் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி அதையும் பாருங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.